வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே மரம், செடி, கொடி, பாக்டீரியா, விலங்குகள் இதெல்லாமே வாழ்ந்துச்சு. அதோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? ஒரு மரம், பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் வாழ்ந்திருக்கும். ஆனால் அதனால பெருசாக எதையுமே வாழ்க்கையில் உணர்ந்திருக்க முடியாது. இப்படி எதையுமே உணராமல் அனுபவிக்காமல் அதெல்லாம் செத்து போயிடும். இப்படி பார்க்கும்போது அது வாழ்ந்ததுக்கான அர்த்தமே பெருசாக தெரியாது. ஆனால் இது மாதிரியான பாக்டீரியா, வைரஸ்லாம் முன்னாடி உருவானதுனால தான் அதிலிருந்து பரிணாமிச்சு மனிதர்கள் நாம் இன்றைக்கி உருவாகியிருக்கோம். அந்த உயிரினங்கள்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம உருவாகியிருக்கவே மாட்டோம். அதெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு வாழ்க்கை இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு முன்னாடி பல மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் உழைச்சி புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி சமூகம் வளர்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்க உழைச்சி உதவி பண்ணதுனால தான் இப்போ வாழ்கிற மனிதர்கள் இந்த அளவுக்கு பொருளாதார வசதியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இருக்க வாழ்கிற மனிதர்களும் சமூக வளர்ச்சிக்கு பங்களித்து எதிர்கால மக்களுக்கு இன்னமுமே ஒரு சிறப்பான உலகத்தை உருவாக்கி கொடுப்போம். இப்போ எப்படி மனிதர்கள் சுயநலமாக நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, ஆனால் எதிர்காலத்திலலாம் மனிதர்கள் மனதளவுலையும் மேம்பட்டு நல்ல மனுஷங்களாகவும் நல்ல சமூகமாகவும் இருக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சியினால் மனிதர்கள் இன்னமுமே வாழ்க்கையை உணரக்கூடியவங்களாகவும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு ரசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இப்படி வாழ்க்கையோட அர்த்தமே ஒவ்வொருத்தருமே ஒரு அழகான ஒரு உலகத்தை உருவாக்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படின்னா ஒரு மரத்தை நட்டு வைக்கிற மாதிரி. மரத்தை நட்டு வச்சோம்னா எதிர்கால சங்கதிகள் அதிலிருந்து பயன்பெறுவாங்க. இப்படி தான் நமக்கு முன்னாடி நடந்த எல்லாமே பூமி உருவானது, அதில் உயிர்கள் உருவானது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மரத்தை நட்டு வைக்கிற மாதிரி எதிர்காலத்துக்கு உதவியான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி வாழ்க்கையோட அர்த்தமே உதவுறது தான். எல்லாருமே சிறப்பான ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கான பங்குகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமூகத்தில் பெரும்பாலான பேர் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம், ஏதோ அவங்க வாழ்கிறதே அவங்களுக்காண்டி அவங்க குடும்பத்துக்காண்டி தான் வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சுயநலமான பார்வையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு கிடைக்கிற பணம், பொருள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏதோ அவங்களா உழைச்சி சம்பாரித்து அவங்கக்கிட்டேருந்து வந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க. உண்மை என்னன்னா அதில் அவங்களோட பங்குன்றது கம்மி தான். ஏன்னா சமூகம் இந்த அளவுக்கு வளர்ந்தனால தான் இந்த அளவுக்கு ஒருத்தனால் பணம் சம்பாதிக்க முடியுது, பொருட்கள் வாங்க முடியுது. இதே இப்போ வாழ்கிற மனிதன் இப்போ பிறக்காமல் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தானா இப்போ உழைச்ச உழைப்போட எவ்வளோ உழைச்சிருந்தாலும் இப்போ கிடச்சதெல்லாம் அவனுக்கு கிடச்சிருக்காது. இப்படி இப்போ வாழ்கிற மனிதனுக்கு கிடைக்கிறது எல்லாமே நமக்கு முன்னாடி இருந்தவங்க உதவி பண்ணதுனால தான் இப்போ இதெல்லாம் கிடைக்கிது. ஆனால் இப்படிலாம் யோசித்து நன்றி உணர்வோடு இல்லாமல் ஏதோ தான் உழைச்சி சம்பாதித்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க. இது எப்படின்னா ஒருத்தன் மரத்தை நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து பெருசாகிட்டு போகிறான். இன்னொருத்தன் வந்து அந்த மரத்தில் ஏறி பழத்தை பிடிங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ அவன் மரத்தில் ஏறி உழைச்சதுனால தான் அந்த பழம் கிடச்ச மாதிரியும், மரத்தை நட்டு வச்சவன் தண்ணி ஊற்றினவன் அதை பற்றிலாம் யோசிக்காமல் ஏதோ அவனோட உழைப்புனால மட்டும்தான் அந்த பழம் கிடச்ச மாதிரி நினச்சிக்கிறான். இப்படி கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் முன்னோர்களோட உதவினால் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ சமூகத்தில் எல்லாருமே வாழ்க்கையை புரியாமல் துன்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமும் இந்த சமூகத்தில் வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லை. அதனால தான் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லாமல் இருந்தது காரணம் நம்மளோட முன்னோர்கள் பொருளாதாரத்தை வளர்த்தாங்க, ஆனால் வாழ்க்கையை பற்றின புரிதலை இன்னும் வளர்க்கவே இல்லை. அதனால் இப்போ இருக்க சமூகத்தில் வாழ்க்கையை பற்றின புரிதல் மக்களுக்கு இல்லை. அதனால தான் துன்பப்படுறாங்க. வாழ்க்கையை பற்றி புரிஞ்சவனுக்கு வாழ்க்கையில் துன்பம் வராது. அவன் மனசில் அன்பு இருக்கும். அவன் வாழ்க்கையோட அர்த்தமே உதவி பண்ணுறதான்றதை புரிஞ்சிருப்பான். உதவி பண்ணுறதுக்காண்டி எதிர்கால சமூகத்துக்காண்டி வாழ்க்கையை வாழ்ந்துருப்பான். ஏதோ நான் தான் முக்கியமான கேரக்டர் மாதிரியும் பண்ணுறதெல்லாம் நமக்காண்டி பண்ணுறது, நடக்கிறதெல்லாம் நமக்காண்டி நடக்கிறது அப்படின்ற மாதிரி தன்னை முக்கியத்துவப்படுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்க மாட்டான். வாழ்க்கையை பற்றி புரியாதவங்க இப்படி தான் ஏதோ தான் மெயின் கேரக்டர் மாதிரி நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறது எல்லாமே அவங்களுக்காண்டி நடக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையோட அர்த்தம் புரியும் போது நம்மளோட வாழ்க்கைன்றது இந்த சமூகத்துக்காண்டி தான்ன்றது புரியும்.
எப்படி பூச்சி, மிருகங்கள் இது மாதிரியான உயிரினங்கள்லாம் பெருசாக எதையுமே உணராமல் ரசிக்காமல் வாழ்ந்துட்டு போகுது, சமூகத்துக்காண்டி வாழுது. அது மாதிரி தான் வாழ்க்கையும். மனிதர்களால் இன்னும் நிறைய விஷயங்களை உணர முடியும். ஆனாலுமே நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த சமூகத்துக்காண்டி தான் அப்படின்றத உணர்ந்து வாழ்வாங்க. மனசில் அன்பு இல்லாதவனால் சமூகத்துக்காண்டி வாழ்கிறோம் அப்படின்ற காரணத்தை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அன்பு இருக்கும்போது தான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது அது ஒரு அர்த்தமுள்ளதாக தெரியும், ஒரு நல்ல விஷயமாக தெரியும். மனசில் அன்பு இல்லாதவங்ககிட்ட வாழ்க்கையே இந்த சமூகத்துக்காண்டி தான் வாழ்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஏதோ கெட்ட விஷயம் மாதிரியும் மோசமான விஷயம் மாதிரியும் தெரியும். இப்படி சமூகத்துக்காண்டி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு துன்பம் தரக்கூடிய விஷயமாக தான் தெரியும். இப்படி மனசில் அன்பு இருக்கும்போது தான் உதவி பண்ணுறது ஒரு அர்த்தமுள்ள விஷயமாக தெரியும். உதவி பண்ணி தான் சமூகம் வளரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு தனி மனிதனோட செயல்பாடுனால இந்த சமூகத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது கிடையாது. ஒரு தனி மனிதன் என்ன பண்ணாலும் இந்த சமூகம் எதை நோக்கி போகுதோ அங்கே தான் போக போகுது, என்ன நடக்குமோ அதுதான் நடக்க போகுது. அப்படின்றப்ப உதவி பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்ற அவசியமே இல்லை. என்ன வேணால் பண்ணலாம், உதவி பண்ணாமல் கூட இருக்கலாம். இது எந்த மாதிரினா, ஒருத்தன் தான் வாழ்கிறதே தன்னோட பிள்ளைக்காண்டி தான் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணாலுமே அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா தான் மாறப்போகுது. அப்படின்றப்ப அவனுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும். தன்னோட பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நல்லா தான் மாறப்போகுது, நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற சுதந்திரம் இருக்கும். ஆனாலுமே அந்த பிள்ளைக்காண்டி சில உதவிகள் பண்ணுவேன். ஆனால் அந்த உதவி பண்ணுறதுனால பெருசாக எந்த மாற்றமே ஆக போகிறது இல்லைன்றது தெரிஞ்சும் உதவி பண்ணுவேன். இது மாதிரி தான் வாழ்க்கையோட அர்த்தமே உதவி பண்ணுறதான்னு புரிஞ்ச ஒருத்தன் அவன் உதவி பண்ணாலும் பண்ணலைனாலும் சமூகம் நல்லா தான் மாறப்போகுது, ஆனாலும் உதவி பண்ணுவேன். பண்ணாமல் கூட இருக்கலாம்னு நினச்சா பண்ணாமல் கூட இருப்பேன். அடுத்து ஒருத்தன் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறானா இல்லைன்றது அவன் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு உதவி பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து கிடையாது. அவன் இந்த சமூகத்துக்கு உதவி கூட பண்ணாமல் இருக்கலாம், சமூகத்துக்கு கெடுதல் கூட பண்ணலாம். ஆனால் அவனுமே இந்த சமூகத்தோட வளர்ச்சிக்கு உதவி தான் பண்ணுறான். எப்படின்னா ஒரு 10 விதை போட்டால் 5 விதை முளைக்கும், 5 விதை முளைக்காதுன்னா அந்த முளைக்காத விதையெல்லாம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது, 10ல் 5 முளைக்காமல் தான் போகும். அதே மாதிரி தான் சமூகனாலும் நல்ல மனிதர்களும் வருவாங்க, யாருக்கும் பெருசாக பயன் தராமல் கெட்டது பண்ணுற மனிதர்களும் வருவாங்க. இதுதான் இயற்கை. கெட்டது பண்ணுறவங்க சமூகத்துக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சமூகத்தில் நல்லது பண்ணுறவங்க கெட்டது பண்ணுறவங்க எல்லாரோட வாழ்க்கையோட அர்த்தமே சமூகத்துக்கு நல்லது பண்ணுறது தான். வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சவன் இப்படி சமூகத்துக்கு நல்லது பண்ணுவான். ஏன்னா வாழ்க்கையை புரியாதவங்க வாழ்க்கைன்றது என்னென்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கை மாதிரியும், கடந்த காலத்தில் என்ன நடந்தது, எதிர்காலத்தில் என்ன நடந்தது, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, இதெல்லாம் தான் அவங்களோட வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கைன்றது நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்தில் நடக்கிறது கிடையாது, உலகத்தில் நடக்கிற எல்லாமே தான் வாழ்க்கை. எதிர்காலத்தில் நடந்தது, கடந்த காலத்தில் நடந்தது, இப்படி எல்லாமே நம்மளோட வாழ்க்கை தான் அப்படின்றது புரியும். இப்படி எல்லாமே நம்மளோட வாழ்க்கை தான்ன்றது புரியும்போது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி செயல்படுவோம், எல்லாருக்கும் எது நல்லதோ அதை செய்வோம். ஆனால் வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரியாமல் இருக்கிறதுனால தான் நம்மளை சுற்றி நடக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ அவங்களோட செயல்பாடு அவங்கள சுற்றி நடக்கிற விஷயத்த நல்லா மாற்றிக்கிறதுக்காண்டி தான் இருக்குது.